கணவராலோ நல்ல ஆதாயம் ஏற்படும். இவங்களுடைய ஆப்போனண்ட், அதாவது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப அமைதியாகவும் சாதுரியமாகவும் அதே சமயத்தில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுற பர்சனாக இருப்பாங்க. நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு கலைத்துறையில் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க கலைத்துறையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கும்போது அந்த இடத்துல ஆகாத இடம். ஸோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இவங்க எந்த வேலை பண்ணினாலும் அதில் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் இவங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஈவன் சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அழகாக மிஸ் பண்ணிவிடுவாங்க. கை கட்டிடுறது வாய் கட்டலைன்னு சொல்கிற கதையாக இவங்களுக்கு நிறைய விஷயங்களை இவங்க ஏமாந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட நெகட்டிவ் பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல கடகத்தில் நீச்சம் அடையும் போது சிலருக்கு தந்தையார் வழி சப்போர்ட் பெருசாக இருக்காது. செவ்வாய் திசையில் பெரிய ஆதாயம் ஏற்படாது. அதுபோல் இது சொத்துக்கள் ஏதாவது இவங்களுக்கு வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் தகராறுலாம் ஏற்படும். கோர்ட்டு கேஸில் போயிட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோ எளிதாக இவங்களால் ஒரு சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. செவ்வாய் 10ஆம் இடத்துல சிம்மத்தில் திக்பலத்தோடு இருக்கும்போது அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆர்மி, நேவி இது போன்ற துறைகளில் பணிபுரிகிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சிலர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். பெண்களுக்கும் அதிக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், குறிப்பாக டீச்சராக வேலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெண்களுக்கு அதிகமாக கிடைக்கும். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 11ஆம் இடமான கண்ணியில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு பிரச்சனைகளும் இவங்க சமாளித்து தான் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த லாபம் உடனே கிடைக்காது, ஆனால் கிடைச்சிடும். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களாலேயோ உங்களுடைய மூத்த சகோதரிகளால் இவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு மறுமணம் வாய்ப்புக்கெல்லாம் கூட வர சான்ஸ் இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது ஆடம்பர செலவுகள் அதிகமாக மேற்கொள்வாங்க. பிரயாணங்கள் இவங்க அதிகமாக கிடைக்கும். அதுபோல் பெண்களாக இருந்தால் தன்னுடைய ஆடை ஆபரணங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. சினிமா பார்க்குறது, ட்ராமா பார்க்குறது, ஸ்போர்ட்ஸில் போய் அந்த பணம் கொடுத்து பார்க்குறது, இப்படி பொழுதுபோக்குக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய டூர்ஸ் போவாங்க. இப்படி செலவுகளை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பெரும்பாலான பகுதி தன்னுடைய ஆடம்பரத்துக்காகவும் செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய பர்சனாக இருக்கும். இப்போ நம்ம விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் தனு லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.